இந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு சிலருக்கு அடச்சி அப்படிங்கிற மாதிரி கூட தோணலாம். ஆனால் அது எல்லாமே நிஜமாக நடந்த விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். மம்மிஸ் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். இதை பற்றி நீங்களே நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. நாமளே கூட ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். இதை பற்றி தொடர்ந்து நிறைய ஆராய்ச்சிகள் நடந்துகிட்டே இருக்குது. இப்போ வரைக்கும் அதை பற்றி நிறைய விஷயங்கள் தொடர்ந்து கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இந்த மம்மிஸை பற்றி ரொம்ப அதிகம் பேசப்படாத ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா, அந்த காலத்தில் இருந்த ஐரோப்பியர்கள் இந்த மம்மிஸை எடுத்து சாப்பிட்ருக்காங்க. ஆமாம், அந்த மம்மிஸை எடுத்து சாப்பிட்ருக்காங்க. அதுவும் 1-2 தடவை இல்லை, பல நூறு ஆண்டுகளாக தொடர்ந்து இதே வேலையை செஞ்சுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த மம்மிஸை வச்சு இன்னும் நிறைய மோசமான விஷயங்கள் எல்லாம் கூட இந்த ஐரோப்பியர்கள் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் என்னென்ன, எதுக்காக ஏன் மம்மிஸை சாப்பிட்டீங்க அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஸ்ட்ரீட் லைட் வீடியோவில் பார்க்க போகிறோம். எதுக்காக சாப்பிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மம்மிஸை வச்சு வேற சில விஷயங்கள்லாம் பண்ணாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அது என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதில் ரொம்ப முக்கியமானது தான் படம் வரைகிறது. அதாவது அவங்க மம்மிஸை படமாக வரையில, மம்மியை வச்சே படம் வரைஞ்சிருக்காங்க. என்னன்னா, இந்த மம்மியோட சதை எலும்பு இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அதை ஒன்றா சேர்த்து அரைச்சி அது மூலயமா ஒரு கலர் கிடைக்கும் இல்லையா, அந்த கலரை வச்சு தான் அவங்க பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய முக்கியமான பெயிண்டிங்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த பெயிண்ட்டை மம்மி ப்ரௌன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க இந்த மாதிரி அந்த மம்மிஸை வச்சு பெயிண்ட் உருவாக்குறதுக்கு காரணம் அந்த மம்மிஸை அவங்க பதப்படுத்தின முறை தான். என்னன்னா, நம்ம ஏற்கனவே அந்த மம்மியை பற்றி பார்த்த வீடியோ எப்படி பதப்படுத்திருப்பாங்க அப்படிங்கறத பார்த்துருப்போம். ரொம்ப ஷார்ட்டா இப்ப பார்த்துடலாம். என்னன்னா, ஒரு உடல் இறந்து போனதுக்கு அப்புறமா உள்ள இருக்கக்கூடிய முக்கியமான பாகங்கள்லாம் வெளியே எடுத்து போட்டுட்டு உடல்ல இருக்கக்கூடிய ஈரப்பதத்தெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேட்ரான் சால்ட் அப்படிங்கிற உப்பு வச்சு உடம்பு ஃபுல்லா ரொம்ப நாளைக்கு அப்படியே மூடி வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஈரப்பதம்லாம் போனதுக்கு அப்புறமா வாசனை திரவியங்கள், எண்ணெய், பிசின் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உடம்புல போட்டு அப்ளை பண்ணி நிறைய துணியால அப்படியே சுத்தி மொத்தமா மூடி வச்சிருவாங்க. இப்படிதான் மம்மிஸை உருவாக்குனாங்க. இப்படி பதப்படுத்தப்பட்டோட விளைவா அந்த மம்மிஸோட தோலும் எலும்பும் நமக்கு இருக்கிற மாதிரி இல்லாம அது வேற ஒரு டோன் அண்ட் டெக்ஸ்சர்ல இருக்கு. அதனால இதை அரைச்சு பொடியாக்கி பெயிண்ட் ஆக்கலாம் அப்படின்னு யாரோ ஒருத்தருக்கு தோணி இருக்கு. யாருக்கு தோணுச்சுங்கிறது தெரியல. அப்படிதான் மம்மி ப்ரௌன் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. இப்போ அதோட பேருக்கு ஏற்ற மாதிரியே, அந்த மம்மி ப்ரௌன் அப்படிங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரியே இந்த பெயிண்ட் ஒரு மாதிரி அரக்கு நிறத்தில், ரொம்ப திக்கான அரக்காவும் இல்லாமல் ரொம்ப லைட்டான அரக்காவும் இல்லாமல் ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு வாமான அரக்கு நிறத்தில் இருந்திருக்கு. அந்த காலத்தில் இருந்து நிறைய பெயிண்டிங்ஸ், நிறைய முக்கியமான பெயிண்டர்ஸ் எல்லாமே இந்த மம்மி ப்ரௌனை பயன்படுத்தி நிறைய முக்கியமான பெயிண்டிங்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் ஒரு பிரச்சனையும் வந்திருக்கு. என்னன்னா, இப்போ இந்த மம்மி ப்ரௌனை பொறுத்த வரைக்கும் அதில் நிறைய நேரங்களில் அந்த பெயிண்ட் அடிச்ச இடத்துல அது சீக்கிரமாக கிராக் விழுகிறது, அந்த பெயிண்ட் வந்து ரொம்ப கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இல்லாமல் இருந்திருக்கு. அதனால இந்த மம்மி ப்ரௌன்ல மைர் அப்படிங்கிற ரெசினையும் சேர்த்து தான் பெயிண்டிங் பண்ணிருக்காங்க. நார்மலான பெயிண்டிங்கா இல்லாம அநேக நேரங்களில் ஆயில் பெயிண்டிங் தான் அந்த மம்மி ப்ரௌனை வச்சு பண்றதுக்கு நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணிருக்காங்க. இதுல அந்த மயிர்ங்கிறது ரொம்ப அதிகமான முள் இருக்கக்கூடிய காமிஃபோரா அப்படிங்கிற செடி வகையில இருந்து கிடைக்கக்கூடிய ரெசின் தான். அந்த ரெசின் தான் இதுக்கு சேர்த்து பயன்படுத்திருக்காங்க. இதுல இன்னொரு சோகம் என்னன்னா, நிறைய பெயிண்டர்ஸ் இந்த மாதிரி மம்மில இருந்து அரைச்ச பெயிண்ட் தான் நம்ம பயன்படுத்துறோம் அப்படிங்கறது தெரியாமலே பயன்படுத்திருக்காங்க. ஓகே, மம்மி ப்ரௌன்ங்கிறது புதுசா வந்து ஏதோ கலர் போல அதை பயன்படுத்தலாம், நல்லா இருக்கே அப்படின்னு நினைச்சா நிறைய பேர் பயன்படுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு சிலருக்கு உண்மை தெரிய வந்து அவங்க அந்த மம்மி ப்ரௌன் பெயிண்டை வெளியே தூக்கி போடுறது, அதுக்கப்புறம் புதைச்சு வைக்கிறது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. 15-16ஆம் நூற்றாண்டில் இந்த மம்மி ப்ரௌன் வழக்கத்துக்கு வந்து 19-20ஆம் நூற்றாண்டு வரைக்குமே கூட இந்த மம்மி ப்ரௌனை நிறைய பெயிண்டர்ஸ் பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறமா இந்த மம்மிஸ் கிடைக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு போய் ஒரு கட்டத்தில் ஒட்டுமொத்தமாக நின்றுச்சு. அதனால இந்த மம்மி ப்ரௌன் கலர் கிடைக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி ஒரு கட்டத்தில் அது மொத்தமாக நின்றுச்சு. இப்போ நீங்கள் இன்டர்நெட்டுக்கு போய் சும்மா தேடினீங்கனாலே மம்மி ப்ரௌன் பெயிண்டிங்ஸ் அப்படின்னு தேடினீங்கனாலே நிறைய முக்கியமான பெயிண்டிங்ஸை இந்த மம்மி ப்ரௌன் கலர் வச்சு தான் வரைஞ்சிருப்பாங்க. இதோடைய ஆதாரமாக நிறைய மியூசியமில் இந்த மம்மி ப்ரௌன் கலரை பத்திரப்படுத்தி வச்சிருக்காங்க. மம்மிஸ் கிடைக்கிறது குறைஞ்சு போச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அது எகிப்துல மம்மி கிடைக்கிறது குறைஞ்சு போல, அது இப்போ வரைக்குமே கிடைச்சிட்டு இருக்கு. தொடர்ந்து அதை வச்சு நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. குறைஞ்சு போனது பெயிண்ட் தயாரிக்கிறதுக்காக மம்மிஸ் கிடைக்கிறது தான். இப்போ அது ஏன் குறைஞ்சு போச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல அவங்க பெயிண்ட் தயாரிக்கிறதுக்காக இந்த மம்மி எடுத்துட்டு வரவே இல்லை. அதை எடுத்துட்டு வந்ததுக்கு வேற ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அந்த காரணம் தான் சாப்பிட்றது. ஆமா, சாப்பிட்றதுக்கு தான். இப்போ மம்மிஸ்க்கு மம்மின்னு ஒரு பேர் இருக்கு இல்லையா, அந்த பேர் இருந்ததுனால தான் நிறைய ஐரோப்பியர்கள் இந்த மம்மிஸை சாப்பிடவும் செஞ்சிருக்காங்க. என்ன கதைனா, இப்போ பெர்ஷிய மொழியில மம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. அந்த வார்த்தைக்கு வேக்ஸ், அதாவது மெழுகுன்னு அர்த்தம். இப்போ இந்த வார்த்தையில இருந்து தான் மம்மி அப்படிங்கிற வார்த்தை உருவாகி வந்திருக்கு. இப்போ நம்ம தார் ரோடு போடுவோம் இல்லையா, அந்த தார் ரோடு போறதுக்கு பிட்டுமன் அப்படிங்கிற ஒரு மெட்டீரியலை பயன்படுத்துவோம். அதுதான் அந்த கருப்பு நிறத்தை கொடுக்குது. மம்மிஸை தோண்டி எடுக்கும் போது நிறைய மம்மி கொஞ்சம் கருப்பு நிறத்தில் இருந்ததுனால, ஓஹோ இவங்க பிட்டுமனை பயன்படுத்தி தான் அந்த காலத்தில் எல்லாத்தையும் பதப்படுத்திருப்பாங்க போல அப்படின்னு நினைச்சுதான் அதுங்களுக்கு மம்மி அப்படிங்கிற பேரை வச்சிருக்காங்க. எல்லாம் சரிதான். ஆனா மம்மிங்கிற பேர் வச்சதுனால எப்படி அதை சாப்பிட்டாங்க அப்படின்னா, இப்போ இந்த பிட்டுமனை சாப்பிடக்கூடிய பழக்கம், அதை அரைச்சு பொடியாக்குற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணி அதை எடுத்துக்கக்கூடிய பழக்கம் அந்த காலத்தில் ஐரோப்பியர்களுக்கு இருந்திருக்கு. அந்த காலம்னா 1ஆம் நூற்றாண்டு 2ஆம் நூற்றாண்டு அந்த காலத்துல இருந்தே அவங்களுக்கு இருந்திருக்கு. எதுக்காகனா, அதை சாப்பிட்டா தலைவலி, வயிறு வலி, வலிப்பு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைச்சிருக்காங்க. இப்போ அப்படியே இருந்தவங்களுக்கு மம்மி அப்படிங்கிற ஒன்று இருக்கு, அதை பிட்டுமனை வச்சு தான் பதப்படுத்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே தூக்குடா அவனை, அதை அரைச்சு சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக அதை நிறைய இது எடுத்துட்டு வந்து அதை அரைச்சு பொடியாக்கி அதை சாப்பிட்டுருக்காங்க. இதுல ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போய் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ தலைவலி, வயிறு வலி இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன்,
சதை, தோல் இதெல்லாத்தையும் அரைச்சு பொடியாக்கி சாப்பிட்ருக்காங்க. இப்போ அதுவே அந்த வலிப்பு நோய் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு இந்த எலும்பெல்லாம் நல்லா க்ரஷ் பண்ணி அதை பொடியாக்கி அதை சாப்பிட்ருக்காங்க. இப்போ தசைப்பிடிப்பு, காயங்கள் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு அந்த மம்மிஸுடைய கொழுப்புலாம் இருக்கும் இல்லையா, அந்த கொழுப்பை மட்டும் தனியாக அரைச்சு பொடியாக்கி சாப்பிட்ருக்காங்க. நாம எப்படி சோறு குழம்புன்னு வேற வெரைட்டியாக சாப்பிடுவோமோ அதே மாதிரி தலை கொழுப்பு எலும்பு அப்படின்னு வேற விதமாக அதை செஞ்சு சாப்பிட்ருக்காங்க. இது எந்த அளவுக்கு ரொம்ப நார்மலான விஷயமா இருந்திருக்கு அப்படின்னா 17ஆம் நூற்றாண்டில் இங்கிலாந்து ஆட்சி பண்ண கிங் சார்லஸ் II அவரோட வலிப்பு நோயை சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மம்மி பவுடரை சாப்பிட்ருக்காரு அப்படின்னு வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு மம்மி பவுடரை சாப்பிட்றது மட்டும் இல்லாம சாதாரணமாவே இந்த மாதிரி மம்மி பவுடரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது மனுஷங்களோட ஹீலிங் ப்ராப்பர்ட்டி, அதாவது நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா குணமாகக்கூடிய ஒரு சக்தி இருக்கணும் இல்லையா, அந்த ஹீலிங் ப்ராப்பர்ட்டி இம்யூன் சிஸ்டத்தையும் அதிகப்படுத்துது. இது போக இது எல்லாத்தையும் நம்ம அப்படியே சாப்பிட்டோம் அப்படின்னா அது நம்மள இளமையா வச்சுக்குது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஹீலிங் ப்ராப்பர்ட்டி இருக்கும், அவங்களை தொடர்ந்து பதப்படுத்திருக்காங்க, அவங்களுக்கு சடங்கு சம்பிரதாயங்களும் இருக்கும் இல்லையா, அதை சாப்பிட்டோம்னா அது நமக்கும் வந்து சேரும் அப்படின்னு நினைச்சு நிறைய பேர் வேற விதமாலாம் அதை சாப்பிட்டுருக்காங்க. ஆனா இதுலயுமே 2 சிரிப்பு சம்பவங்கள் இருக்கு. இப்போ எகிப்துடைய வரலாற்றுல இந்த மம்மிஃபிகேஷன் ப்ராசஸ், அதாவது இறந்தவங்களை மம்மியாக்கக்கூடிய அந்த ப்ராசஸ்ங்கிறது கிட்டத்தட்ட 3000 இருந்து 3500 ஆண்டுகள் வரைக்கும் நடந்திருக்கலாம் அப்படின்னு வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இப்போ இவ்வளவு பெரிய காலகட்டத்தில் ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஏற்ற மாதிரி இந்த மம்மிஃபிகேஷன் ப்ராசஸ்ங்கிறது தொடர்ந்து எவால்வ் ஆகிட்டே இருந்திருக்கு. அதுல பிட்டுமனை பயன்படுத்தி இந்த மம்மியை பதப்படுத்துறது அப்படிங்கிறது ஆரம்ப காலகட்டத்தில் இல்லவே இல்லை. சொல்ல போனா அவங்களுடைய கடைசி காலகட்டத்தில் ஒரு சில மம்மிஸ்ல மட்டும்தான் இந்த மாதிரி பிட்டுமனை பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்துருச்சு. அப்போ ஐரோப்பியர்கள் எதுக்காக இந்த மம்மிஸை சாப்பிட்டாங்களோ அது இங்கே நிறைவேறவே இல்லை. அதாவது நிறைய மம்மிஸ்ல பிட்டுமன் இல்லவே இல்லை, ஒரு சில மம்மிஸ்ல மட்டும்தான் இருந்திருக்கு. அடுத்தது இவங்க இந்த பிட்டுமனை நார்மலாவே சாப்பிட்டுருக்காங்க இல்லையா, அதாவது மம்மிஸ் வரதுக்கு முன்னாடி இருந்தே இந்த பிட்டுமனை அவங்க எடுத்திருக்காங்க. ஆனா இந்த பிட்டுமனும் மனிதர்களுக்கு எந்த விதமான நல்லது செய்யாது அப்படிங்கறத 19ஆம் நூற்றாண்டுல நவீன மருத்துவம் வளர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிய வந்திருக்கு. அதுக்கப்புறமா தான் இந்த மம்மிஸை சாப்பிடக்கூடிய பழக்கம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு ஒரு பாயிண்ட்ல அது மொத்தமா நின்றுச்சு. அப்படி அது நின்றதுனால தான் பெயிண்டிங்காக இந்த மம்மிஸ் கிடைக்கிறதும் ஒட்டுமொத்தமா நின்று போச்சு. இப்படி இந்த மம்மிஸை சாப்பிட்டது, அதை வச்சு பெயிண்ட் உருவாக்குனது அப்படிங்கிற மாதிரி மட்டும் இல்லாம இன்னும் நிறைய மோசமான விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. குறிப்பா மம்மி ரேப்பிங் பார்ட்டிஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் நடந்திருக்கு. அதாவது ஏதாவது பார்ட்டி நடக்கும், அதுல ஒரு முக்கியமான ஈவெண்டா எல்லாரும் சுத்தி நின்று, ஏற்கனவே மம்மிஸ்லாம் எடுத்து வந்து வச்சிருப்பாங்க, சுத்தி நின்று அந்த மம்மியை ஓப்பன் பண்ணி அந்த துணியெல்லாம் ரிமூவ் பண்ணி உள்ள என்ன இருக்குன்னு பாக்குறது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அதாவது எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு மோசமான நிறைய விஷயங்கள் அந்த காலத்தில் நடந்திருக்கு. ஆனா அதுக்கு ஈக்குவலா இன்னொரு பக்கம் அந்த மம்மிஸை வச்சு நிறைய முக்கியமான ஆராய்ச்சிகள்லாம் பண்ணி ஒரு 3000, 4000, 5000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மனித இனம் எப்படி இருந்துச்சு, அவங்களுடைய தொழில்நுட்பம் என்ன, அவங்களுடைய மொழி என்ன அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போயும் தொடர்ந்து கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. இப்போ வரைக்குமே அந்த ஆராய்ச்சி நடந்துட்டு இருக்கு. ஏன்னா இப்போ வரைக்குமே நிறைய மம்மிஸ் தொடர்ந்து கிடைச்சிட்டே தான் இருக்கு. இப்போ கிடைக்கக்கூடிய மம்மிஸ்ல எல்லாமே முன்னாடி பண்ண மாதிரி இல்லாம புதுசா ஒரு விஷயம் பண்றாங்க. அதுதான் வந்து அட்வான்ஸ்டா சிடி ஸ்கேன் பண்ணக்கூடியது. இப்போ சிடி ஸ்கேன்ங்கிறது வந்து மனிதர்களுக்கு, உயிரோட இருக்கக்கூடிய விலங்குகள், மனிதர்கள் இவங்களுக்கு தானே பண்ணுவாங்க. இறந்து போன மம்மிஸ்க்கு எதுக்காக சிடி ஸ்கேன் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணிருப்போம். அதுல எதுக்காக சிடி ஸ்கேன் பண்ணாங்க, அந்த சிடி ஸ்கேன் பண்ணது மூலமா அவங்களுக்கு என்னெல்லாம் தெரிய வந்துச்சு, இது போக இந்த மம்மிஸை பத்தி இன்னும் நிறைய முக்கியமான விஷயங்கள் எல்லாம் அந்த வீடியோல நம்ம ரொம்ப டீடைலா பேசியிருப்போம். அந்த வீடியோ நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான கார்டு நான் சைடில் தரேன், அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அந்த வீடியோ பார்க்கலாம். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன்.